இருக்காங்க. ஆனா சாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததும் உடனே வந்து நிக்கிறாங்கல்ல. அவ ஏமாத்துறவதான். ப்ரோ, அவ வைஃப் மரியாதை பேசுங்க. இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. எனக்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரியும். எனக்காக சாட்டையிலெல்லாம் அடி வாங்கினேன். இந்த ரோஹிணி என்னென்னவோ சொல்லி உன்னை கவுத்துட்டாளே. கோர்ட்டு கேஸ் நடக்குது, அதை பத்தி. அதுதான் 6 மாசம் இருக்கு. ஹலோ சிஸ்டர், வாங்க வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? ஆமா சிஸ்டர், சக்திவான் உயிர் போகாம சாவித்ரி. யூ ஆர் கிரேட் சிஸ்டர். சார், இதுக்கு முன்னாடி சர்க்கஸ்ல ஏதாச்சும் வேலை பாத்தீங்களா? பார்க்கலாமா? கோயில் போயிட்டு வருங்க. ஆமா, இனிமே உன் லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். கூடவே நானும் இருக்கணும். வரலாம்ல? யாரும் செய்ய முடியாத ஒண்ணு நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். ஆண்டி உன் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துருப்பாங்க. நல்லா இருக்க? இல்ல ரோஹிணி, நீ நினைக்கிற மாதிரி வீட்டில் அப்படி ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க? ஒரு பிரச்சனை யோசிப்பாங்கல்ல. அதான் இல்லை ரோஹிணி, அவங்க கோவம் இன்னும் போகல. நான் தான் 5 lakhs ரெடி பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்படியே அந்த 5 lakhs திருப்பி கொடுத்துருன்னு சொல்றாங்க. நான் என்ன உனக்கு வட்டியில கொடுத்தேன் கூடாது, நீ ஜெயிலுக்கு போயிட கூடாதுன்னு யார் யார் கை காலெல்லாம் விழுந்து நான் அதை ரெடி பண்ணேன். அதை நீ திருப்பி கொடுப்பேன்றதுக்காக இல்ல மனோஜ். என் ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோத்தையும் பண்ண முடிஞ்சுதா? முடியலல்ல. அந்த முட்டோ மீனாவும் மற்ற விஷயத்துல எல்லாம் ஹீரோ ஹீரோயின் மாதிரி எல்லாமே செய்வாங்க. வீட்டுல எல்லாருக்கும் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னு. சரி, பணத்தை கொடுக்கறத பத்தி உங்க அம்மா என்ன சொன்னாங்க? ஒரு விஷயம் சொன்னாங்க. இல்ல ரோஹிணி, என்னைக்குமே நீ திரும்ப எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்.